வணக்கம். செல்வகுமாரின் சென்னியார் புயல் குறித்த ஆய்வறிக்கை. எதற்கு சென்னியார் குறித்த ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கிறேன் என்றால், மழை பொய்த்துவிட்டு போய்விடுமோ, ஏரி குளங்களை நிரப்பாமல் போய்விடுமோ என்கின்ற கவலை இன்னும் தீர்ந்த பாடில்லை. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகளின் மழைப்பொழிவை விலக்கியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 10 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. சரி, அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கும், பெரிதாக இடைவெளி இருக்காது. மழைப்பொழிவு ஜனவரி 26 வரை இருக்கும் என்று அறிவித்திருந்தோம். ஆனால் மோண்டா என்கின்ற புயல் தமிழ்நாடை கடக்க வேண்டிய புயல் ஆந்திர பிரதேசம் கடந்து அரபிக்கடல் போயிருந்தால் கூட மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டு வந்திருக்கும். அடுத்த நிகழ்வும் உடனே வந்திருக்கும். அது ஆந்திர பிரதேசம் கடந்து மேற்கு வங்கம் வரைக்கும் போய் வடகிழக்கு மாநிலங்கள் போய் நம்ம 2ஆம் தேதி வரைக்கும் உயிர் இருக்கும் அந்த புயலுக்குன்னு சொன்னனால அது 2ஆம் தேதி வரை உயிர் இருந்து 2ஆம் தேதி வரை உயிரோடு இருந்து எங்க வரைக்கும் போனிச்சது? அருணாச்சல பிரதேசம் போய் 2ஆம் தேதி போய் மியான்மர் போய் செயலிழந்துச்சு, நிலத்திலேயே பயணித்தது. அதனால காற்று மொத்தம் திசை மாறி போயிடுச்சு. வங்கக்கடலில் இருக்க வேண்டிய அமைப்பு நிலத்துக்கு போயிட்டு நிலத்தில் இருந்த அமைப்பு வங்கக்கடலுக்கு வந்துருச்சு. அதுலேயும் குறிப்பாக தெற்கு வங்கக்கடல் இருக்க வேண்டியது வடக்கு வங்கக்கடலுக்கு போயிட்டு வடக்கு வங்கக்கடல் இருக்க வேண்டியது தெற்கு வங்கக்கடலுக்கு வந்துருச்சு. அதனால நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிகழ்வு மியான்மர் போனது. இப்போதான் மியான்மர் போயிட்டு மேற்கு வங்கம் வரைக்கும் போயிட்டு செயலிழந்து மத்திய வங்கக்கடலை தாண்டி தெற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி திரும்பி வந்துட்டு இருக்கு. இப்போ தெற்கு வங்கக்கடலிருந்து இலங்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு அந்த தாழ்வு நிலை வந்துட்டோன்னே கிழக்கு காற்று வர தொடங்கினோம். அந்த நேரம் தான் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் தான் இன்றைக்கு பனிப்பொழிவை கொடுக்கக்கூடிய காற்றை கொண்டு வந்திருக்கு. அதுதான் இந்த பனிப்பொழிவை கொண்டு வந்தது அதுதான். ஆனால் இரவு நேரத்தில் பனிப்பொழிவு இருந்தாலும் பகலில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைக்கு வடகோடி பகுதியில் மழையும் தென்கோடி பகுதிகளில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் மாலை இரவு மழையும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சரி, அடுத்தது இந்த நிகழ்வு நல்லா வந்து செட் ஆன பிறகு 11ஆம் தேதி நாளை 12, 13, 14 ஆகிய தேதிகளில் ஒரு சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நல்லதொரு மழைப்பொழிவை தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களுக்கெல்லாம் கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். சரி, அதுக்கப்புறம் அந்த நிகழ்வு புதிய நிகழ்வோடு இணைவதற்கு சற்று விலகி நிற்கும். அதனால 15 மற்றும் 16ஆம் தேதி காலையில் ஒரு இடைவெளி கொடுக்கும். ஒரு 1.25 நாள் 24 மணி நேரம், ஒரு 15ஆம் தேதி, அப்புறம் ஒரு 16ஆம் தேதி காலை வரைக்கும். மதியத்துக்கு மேலே என்ன ஆகும்னா அந்த நிகழ்வு இணைந்து தமிழ்நாட்டின் கடலோர பகுதிக்கு தாழ்வு பகுதியாக வந்து அமைந்து 16ஆம் தேதி மதியத்திலிருந்து அடுத்த மழைப்பொழிவை தொடங்கினோம். அது படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் பெய்ய தொடங்கினோம். ஆனாலும் அது தென் மாவட்டங்களுக்கு, டெல்டா மாவட்டங்களுக்கு, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கும் வடகடலோரமும் நல்ல மழை பிடிவி கொடுக்கும். அந்த கிருஷ்ணகிரிக்கு எட்டி பிடிக்கிறது கொஞ்சம் சவாலாக இருக்கும். இருந்தாலும் மழை இருக்கும். ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஏரி குளம் நிரம்பணும், இன்னைக்கே நிரம்பணும். அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. எந்த கைபேசி அழைப்பு வந்தாலும் எங்களுக்கு ஏரி குளங்கள் நிரம்பவே இல்லை, ஏரி குளங்கள் நிரம்பவே இல்லை. எப்படி இப்போ நிரம்பும்? தென் மாவட்டங்களுக்கு எப்போ மழை பெய்யும்? டிசம்பரில் தான் பெய்யும். நவம்பர் ஓடிட்டு இருக்கு. எல்லோருக்கும் மழை உண்டு. ஒரே ஒரு நிகழ்வு திசை மாறி போனதுனால ஒரு 10 நாள் எடுத்துக்கிடுச்சு. இருந்தாலும் அதுலேயும் மழை இருந்து கொண்டு தான் இருந்துச்சு, சுத்தமாக இல்லாமல் போய்விடலை. அது பனிப்பொழிவையும் சில இடங்களில் மழை இல்லாத வானிலையும் உங்களை குழப்பியது, உங்களை டென்ஷன் ஆக்கியது, உங்களை நம்பிக்கை இழக்க செய்தது, கருக செய்தது சில பயிர்களை. இருந்தாலும் அதற்கு கைவசம் நீர் தேக்கி வைத்திருந்தா இந்த பிரச்சனையே இல்லை. இந்த வருஷம் நிறைய மழை பெய்ய போது அதுக்காக தயவு செய்து நீரை தேக்குங்க. கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் பண்ணுங்க. இந்த வருஷமும் சரி, எல்லா வருஷமும் போலவே கார்த்திகை மார்கழியில் தான் மழை இருக்கும், தையிலையும் இந்த வருஷம் மழை இருக்கும். அதனால ஐப்பசிக்கு பிறகு மழை இருக்காது, கர்ணனுக்கு பிறகு கொடை இருக்காது. இப்படியே பல வருஷமா சொல்லி சொல்லி பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துறீங்க. தயவுசெய்து அந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்க. இதற்கு மேலே நம்பிக்கை நான் எத்தனை நாள் ஊட்டுறதுன்னு தெரியல. தயவு செய்து இந்த வார்த்தை உங்களுக்கு பெருவார்த்தையாக இருந்து நம்பிக்கை வேணும். உங்கள் உடலுக்காகவும் உங்கள் குடும்ப நலனுக்காகவும் உங்களுடைய மனக்கவலைக்காகவும் தான் இந்த வார்த்தைகளை நான் சொல்றேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க.
ஆகவே வரக்கூடிய 16ஆம் தேதி பிற்பகல் இருந்து 17ஆம் தேதி 18, 19, 20, 21ஆம் தேதி வரைக்கும் அந்த தாழ்வு பகுதி இலங்கை அருகே நீடித்து கொண்ட மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டே இருக்கும். பிறகு அது காற்று சுழற்சியா மாறி மேற்கு நோக்கி நகர்ந்து 21ஆம் தேதி 22ஆம் தேதி வரை மழைப்பிடிப்பை கொடுத்து விலகப் போகிற அதே வேளையில் புதிதாக வரப்போகிற நிகழ்வு தான் சென்யார். அது எந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம நீண்டகால அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறோம், நல்லா புரிந்து பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும். இலங்கை அருகே கடல் நீரோட்டம் உயர்ந்திருக்கு. சுமத்ரா மற்றும் இலங்கை இடைப்பட்ட பகுதியில் தான் நீரோட்டம் வலிமையா இருக்கு, வெப்பம் மிகுந்திருக்கு. நிகழ்வு எல்லாமே சுமத்ரா தீவு மற்றும் இலங்கை வழியாகத்தான், இலங்கை அருகில் தான் வந்து தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களுக்கு கடப்பதென்றாலும் போகும் என்று சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் 8 டிகிரி கிட்டத்தட்ட ஒரு 7-7.5 டிகிரிக்கு நேராக உருவாகும். 8 என்பது குமரிமுனைக்கு நேர் கிழக்கே இருக்கக்கூடிய சுமத்ரா தீவு அருகே உருவாகி அதிலிருந்து படிப்படியாக 8ங்கிறது 8.5-9 டிகிரிக்கு அப்படியே வந்து நேரடியாக 10 டிகிரி வட அட்சரேகைக்கு வந்து ஒரு புயலாக மாறி தாழ்வு மண்டலம் தாழ்வு எல்லாம் அப்படியே ஸ்டெப்பாக வேக வேகமாக மாறி 700-800 கிலோமீட்டர் இருக்கும் பொழுது அது மண்டலமாக மாறி அப்புறம் புயலாக மாறி 450-500 கிலோமீட்டர் வரும்போதெல்லாம் மழையை நல்லா பெய்ய கொடுத்து கொண்டே நெருங்க கொடுத்து கொண்டு தீவிரமாகிக்கொண்டே பிறகு நெருங்கி வந்து, அதாவது வட இலங்கை ஒட்டி வந்து டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்துக்கும் இடைப்பட்ட போதில் அது நிகழ்வு கரை கடந்து புயல் என்று சென்யார் என்ற பெயர் வச்சிருந்தாலும் அந்த புயல் காற்று பாதிப்பை கொடுக்காது, நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். காற்று 85-90 அறிவிக்கப்பட்டாலும் 80-85-90 அறிவிக்கப்பட்டாலும் அதில் காற்று, ஆனால் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. ஆந்திர பிரதேசத்தை கடந்த போது நாம் சொன்னோம், மசூலிப்பட்டினத்திற்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது கிழக்கு கோதாவரி மாவட்டத்திற்கு புயல் கொடுத்தாலும் பெரிய காற்று இருக்காது, கரை கடக்கும் போது செயலிழக்கணும். எங்காவது புயல் பாதிப்பு பற்றி படங்கள் வந்துச்சா? ஆந்திர பிரதேச வெள்ள பாதிப்பை பற்றி தான் வந்துச்சு. அதே போல தான் தமிழ்நாட்டுக்கும் புயல்னு ஒன்று வந்தாலும் அதுவும் பார்த்திங்கன்னா மோந்தா புயலை போல ஒரு பெரிய புயல் மிரட்டல்லாம் கொடுக்காது. ஆனால் இதுவும் ஒரு மிரட்டலை ஊடகங்கள் பெரிய அளவில் அச்சுறுத்தினாலும் புயல் தான் பேரு சென்யார், பேரு தான் சென்யார், பேரு தான் புயல். ஆனால் காற்றோட வேகமும் 80 கிலோமீட்டர் என்று அறிவித்திருந்தாலும் அது பயப்பட தேவையில்லை. அது நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக டெல்டா மாவட்டங்களை ஒட்டி அதிகபட்சமாக வடக்க போனீங்கன்னா மாமல்லபுரத்தை தாண்டி வடக்க போகாது, தெற்கே திரிகோணமலை வழியாக கூட கடக்க வாய்ப்பு இருக்கு. அது அப்படியே டெல்டா மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள காரைக்கால் மாவட்டம் உட்பட டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் மற்றும் புதுச்சேரி, இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ளற இது கரை கடந்து நிறைய மழைப்பொழிவை கொடுத்து அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுத்து நிரம்பாத குளங்களை எல்லாம் நிரப்பி பிறகு விலகி வரக்கூடிய 26, 27ஆம் தேதி வரை அரபிக்கடலுக்கு போய் மழைப்பொழிவை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்து விலகி செல்லும். அப்போ எத்தனை நாள் மழை? அப்போ இனிமேல் மழை தான். 16ஆம் தேதி தொடங்கக்கூடிய ஒரு நிகழ்வு மழை 16 இப்போ நான் 2 நாள் கொடுக்கக்கூடிய மழை மிதமான மழை தான், ஒரு குளிரோடு சேர்ந்த மழைன்னு வச்சிங்களேன். 16ஆம் தேதி மதியத்திலிருந்து நல்ல பிக்கப், 16 மதியத்துக்கு அப்புறம் படிப்படியாக முதல்ல கோடியக்கரில் தொடக்கம், அதுக்கப்புறம் உள்ளே வரும். 16லேருந்து 21 வரை நல்ல மழை பொழிவு கொடுக்க போகுது. ஆனால் அது ஏரி குழப்பது நிரப்பாது. ஆகா என்னது பெய்யுது, ஏரி குழம்பு நிரம்பாது போல லேசாக தான் வருது மழை, இப்படி மேலும் உங்களை குழப்பம். ஏரி குளம் நிரம்பிட்டா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. உண்மையிலே நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் ஒரு மூழ்கடிக்கும் மழைப்பொழிவு வந்தால் தான் நான் நிம்மதியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட மழைப்பொழிவு இந்த வருடம் கொடுக்கும். அப்படிப்பட்ட மழைப்பொழிவு கொடுத்தால்தான் ஒரு எப்போ பார்த்தாலும் எல்லா வருடமும் ஒரு 75% பகுதிகளுக்கு நிறைய பாதிக்கும் மழைப்பொழிவையும் ஒரு 25% மழைப்பொழிவை ஒதுக்கிட்டும் போகுது. இப்போ அந்த 25% பகுதியிலேருந்து என்னை போட்டு இருத்தி என்னை வருத்துறீங்க. ஆகவே அந்த 25% ஒதுக்காமல் ஒட்டுமொத்த தமிழ்நாடே நிறைய மழைப்பொழிவை கொடுக்கணும். அப்படிப்பட்ட மழைப்பொழிவு இந்த வருஷம் கொடுக்கும். அதனால் நீங்கள் நல்ல திருப்தி அடைஞ்சிருவீங்க. சென்யார் மட்டுமில்ல, அதுக்கடுத்து ஒரு நிகழ்வு வரப்போகுது இந்த மாத இறுதி நாட்களில், டிசம்பர் முதல் வாரத்துக்குள்ள வருது. அது அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் 6ஆம் தேதியிலிருந்து 26-4ஆம் தேதிக்குள்ள 3 இருக்குது. அடுத்தடுத்து நிகழ்வு இருக்குது. சின்ன நிகழ்வாக இருந்தாலும் நிறைய மழைப்பொழிவு தரக்கூடியது. கிறிஸ்மஸுக்கு பின்னாடி ஒரு நிகழ்வு இருக்குது, வலிமையான நிகழ்வு. ஜனவரி மாதமும் 2 குறைஞ்சது 2-3 நிகழ்வு இருக்குது. ஆகவே நிகழ்வு நிறைய வரிசை கட்டி வரும். ஆகவே கார்த்திகை பிறகு மழை இருக்காது. அவங்க இதுவரைக்கும் பெய்த வெள்ளம் மழை எல்லாமே கார்த்திகை மாதங்களில் தான் பெஞ்சிருக்கு. சென்னை வெள்ளமாக இருந்தாலும் அது டிசம்பர் மாதம்தான்.
புரிஞ்சுக்குங்க. எல்லாமே எதுவாக இருந்தாலும் எல்லாம் டிசம்பர் மாதம் தான் பொழிஞ்சிருக்கு. எல்லாமே எந்த புயலாக எடுத்தாலும் எதுவாக இருந்தாலும் அது டிசம்பர் நவம்பர் மாதங்களில் தான் நடந்திருக்கு. நவம்பர் 14க்கு மேலே தான் நிறைய புயல்கள்லாம் கடந்திருக்கு, புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நிறைய மழை இருக்குது, நிறைய நிகழ்வு இருக்குது. நம்பிக்கையுடன் இருங்கள், இணைந்திருங்கள். அப்டேட்ஸுடன் சென்னியார் குறித்த புயல் அச்சம் வேண்டாம். சென்னியார் மழை தரக்கூடியது, உங்கள் மழையை உங்களுக்கு தேவையான மழை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.